வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளுடைய விலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நம்ம தம்பி கதிருக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டுட்டாங்க. மாமூலாக ரெகுலராக சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்கூல் வைப்பாங்க எப்போவுமே. ஆனால் குரூப் 4 எக்ஸாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்க. நான் லீவுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக 6 மணிக்கு எழுந்திரிக்கிறாள் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு டீ வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போவுமே ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் தான் டீ போடுவேன். டீ மட்டும் இண்டக்ஷனில் போடுவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா சீக்கிரம்னா வேலை ஆகும். அதே மாதிரி அந்த பாத்திரம் கழுவுற வேலைலாம் இண்டக்ஷனில் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இண்டக்ஷனில் தான் வந்துட்டு டீ போடுவேன் எப்போவுமே. நீங்களே பாருங்களேன், வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொதி வந்துடும் டீ. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் விட இண்டக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம்னா வேலை ஆகும். சிலிண்டரில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். இண்டக்ஷனில் வந்து சீக்கிரம்னா வேலை ஆகும். நான் அதனாலே பெரும்பாலும் டீ மட்டும் இண்டக்ஷனில் தான் போடுவேன். அது மட்டும் இல்லை, கை பாருங்கள் நான் எப்படி பிடிக்கிறேன்னு, அப்படியே வெறும் கையாலே பிடிக்கிறேன் பாருங்கள். ஹீட்டு வந்து நமக்கு உரைக்காது. அந்த பாத்திரத்தில் வந்து அடியில் தான் ஹீட் இருக்கும், மேலே நம்ம வெறும் கையாலே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஹீட் இல்லாமல் தான் இருக்கும். டீ போட்டு எடுத்துக்கிட்டு எப்போவுமே ரெகுலராக நான் மேலே போயிடுவேன். மேலே உட்காந்து தான் டீ குடிப்போம் அப்படிங்கிறது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கதிர் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே ஸ்கூல் விட்டு வந்ததுமே சொல்லிட்டான், அம்மா நாளைக்கு வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமுங்கிறதுனால லீவ் விட்டுட்டாங்க, நான் ரொம்ப நேரம் தூங்குவேன், என்னை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவன் தூங்கினா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கிட்ட போயிட்டேன். டீ வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு டெய்லியுமே வந்துடுதுங்க. டெய்லி வந்துட்டு பூ பறிக்க, அந்த பூ இருக்கும்போது டெய்லி வந்துட்டு மாற்றி மாற்றி எல்லா செடியிலையும் பூவில் உட்காந்து அந்த தேனை வந்து எடுக்குது. பாருங்களேன், இங்கே மட்டும் இல்லைங்க, கீழேயுமே வந்துடுது. கீழே கடைக்குள்ளார நைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாயங்கால டைமில் நைட்டில் வந்துட்டு கீழே கடைக்குள்ளார வந்து வந்து சுற்றுது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் கதிரை எத்தனை முறை எழுப்பினாலும் எழுந்திரிக்கல. சரி அவன் தூங்கி போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த காலையில் அப்புறம் இந்த சாயங்கால டைமில் இந்த 2 வேளை இந்த மொட்டை மாடியில் வந்து உக்காந்துட்டு இந்த மாதிரி டீ குடிக்கிறது, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்க்குறது, இந்த சொகலாம் இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் தான் வாங்குவோம். பேக்கெட் பாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாப்பா குடிக்க மாட்டாங்க. அதனால் மாட்டுப்பால் தான் வாங்குவோம். நமக்கு ஆப்போசிட்லேயே, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கவர்மெண்ட் பால் ஸ்டோர் இருக்கிறதுனால அங்கே தான் பெரும்பாலும் பால் வாங்குவோம். நம்ம இருக்கிறது கிராமங்கிறதுனால மாட்டுப்பால் வந்து ரொம்பவே ஈஸியாக நல்லா கிடைக்கும். இவனை எழுப்பி பார்த்துட்டு இவன் எழுந்திரிக்கலை அப்படின்னதும் செடிக்கெல்லாம் அப்புறமா கூட தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே கிளம்பிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணி தைக்கிற வேலை கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி கதிருக்கு லீவு தானே, அவனுக்கு மத்தியானம் லஞ்சு ரெடி பண்ண வேண்டியதில்லை, நிதானமாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காலையிலே பூ பறித்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கெல்லாம் போட்டுட்டு கடையை ஓப்பன் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது தாங்க கவர்மெண்ட் பால் ஸ்டோர், நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பால் ஸ்டோர் இது தான். இதில் நிறைய பேர் பால் வாங்குவாங்க. அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். சரி மிஷினெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம காலையிலே, அவங்க அர்ஜெண்ட்டாக ஒரு 2 ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, அதை தைச்சி கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி லீவுங்கிறதுனால பாப்பாவும் வந்திருக்கா, நம்ம நிதானமாக ரிலாக்ஸாக இருந்துக்கலாம், அவங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே தைக்க உக்காந்துட்டேன். வீட்டில் எந்த வேலையுமே பார்க்கலை. கிட்டத்தட்ட இப்போ 7:45 8 மணி போல் ஆயிடுச்சு. நான் எழுந்திரிச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேம்மா, நானே வந்து பாத்திரம்லாம் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டா. நான் வந்துட்டு சரி நமக்கும் வேலை ஈஸியாக போகுது, அவள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் வந்துட்டு தைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருந்தேன். கதிர் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு வந்ததே லேட்டு. அவன் வந்ததுக்கப்புறம் கொக்கி கட்டுற வேலையை அவன்கிட்ட கொடுத்தேன்.
அவன் கொக்கி கட்டி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, அம்மா இன்றைக்கி லீவு தானே, வீட்டில் தானே இருக்கேன், நானே ஏதாச்சும் செய்கிறேம்மா, எனக்கு சிக்கன் வாங்கி கொடுமா, நான் ஏதாச்சும் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு சரி சிக்கன் வாங்கிட்டு வந்து அவனே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டான் மத்தியானம் லஞ்சுக்கு. காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி கடையிலேருந்து டிஃபன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் 3 பேருமே. சரி அவன் தான் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு நான் திரும்பவும் வந்துட்டு 2 டாப் இருக்குது அதை தைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த 2 டாப்பையும் தைச்சி முடிச்சிட்டேன். நம்ம கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரீ எல்லாம் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேரீ ஆர்ட்ரு போட்டிருந்தேன். அந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் பார்த்து வந்திருந்தது. சரி அதையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்ததாக கதிர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை பார்த்துட்டே அவனே ஏதோ சமைச்சிட்ருக்காங்க. சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை பார்த்துட்டே அவனே சமைச்சி வச்சுருக்கான். செம்ம டேஸ்ட்டாக சமைச்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் கிட்டவே வரலைங்க. உப்பு வரைக்குதான்னு குழம்பு வந்து இறக்குற நேரத்தில் உப்பு வரைக்குதா எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். வந்து பார்த்தா நல்லாவே சமைச்சி வச்சுருந்தான். சாட்டர்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணதும் பாப்பா, சமைச்சதும் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சது தம்பி, சாப்பாடு மட்டும்தான் நான் வச்சேன். மிச்ச வேலையெல்லாம் அவங்க 2 பேரே செஞ்சு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி போல் ஆயிடுச்சு. இப்போ பாப்பா வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து நிறைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப நாளைக்கு சண்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பாப்பாவை திரும்ப கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். கதிர் வந்துட்டு கட்டில் எடுத்து வெளியில் போட்டுட்டு நான் டிராயிங் வரையணுமா, நான் கொஞ்ச நேரம் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தான் அவன். நான் வந்துட்டு துணி துவைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிளைமேட்டுக்கும் இங்கே மேலே வந்துட்டு இப்படி என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலவே ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த பட்டாம்பூச்சி பாருங்கள் கடைக்குள்ளார வந்துடுது, டெய்லியுமே வந்துடுதுங்க. வேத பாப்பாவும் கதிரும் அதை பிடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பட்டாம்பூச்சி டெய்லி வருது, நம்ம கடைக்குள்ளேயும் வருது, மேலே அந்த செடியிலையும் வந்து பூவெல்லாம் வந்துட்டு உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. நான் விட்டுருங்க பாவம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தேன். சோர்ந்து போச்சு, ஆனால் கொஞ்சம் சோர்ந்து போனாலும் திரும்ப எழுந்திரிச்சு ஓடிடுச்சிங்க அந்த பட்டாம்பூச்சி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நாங்கள் திரும்பவும் அதே மாதிரி டீ வச்சு மேலே எடுத்துகிட்டு போய் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கும் சார் லேட்டாக தான் எழுந்திரிப்பார். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. சரி பூவெல்லாம் பறிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையே பூ பறிக்கிறது, செடிக்கு தண்ணி விடுறது. இதுதான் நம்மளுடைய வேலையே. நம்ம கட் பண்ணி விட்ட மல்லிகைப்பூ செடியில் பாருங்களேன் எவ்வளோ மொக்கு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. மல்லிகைப்பூ செடி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய கொழுந்து வந்துட்டு நிறைய மொக்கு வைக்கிதுங்க. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கட் பண்ணி விடாமல் இருக்கும். இந்த பூவெல்லாம் பூத்து முடித்ததுக்கப்புறம் இந்த செடியுமே கட் பண்ணி விடணும். அதே மாதிரி முல்லைப்பூ செடியுமே இன்னும் கட் பண்ணாமல் இருக்குது, அதையுமே கட் பண்ணி விடணும். எவ்வளோ மொக்கு வச்சுருக்கு பாருங்களேன். சரி செடிக்கெல்லாம் நம்ம உரம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கெல்லாம் உரம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இது வந்து டிஏபி, இதுக்கு பேர் வந்துட்டு டிஏபி. இதை தான் வந்துட்டு நான் செடிங்களுக்கு அப்பப்போ போடுவேன். நான் எல்லா செடிக்குமே இன்றைக்கி வந்துட்டு இந்த டிஏபி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். செடிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏபி வந்து அதிகமாகவும் போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும். போட்டு முடித்து தண்ணி விடுறதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா கதிர் கீழே எழுந்திரிச்சு போயிட்டான். இந்த பட்டாம்பூச்சி பாருங்களேன் இன்றைக்கும் வந்திருக்கு. நேற்றும் வீடியோவில் காமிச்சேன், இன்றைக்கும் காமிச்சேன். டெய்லியுமே வருதுங்க அந்த பட்டாம்பூச்சி. அந்த பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு பூவெல்லாம் பறித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன் நான்.
தண்ணி விட்டுட்டு கீழே வந்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாச்சே சரி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைப்போம். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் கொண்டு போயிட்டு விடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து காலையிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சமையல் வேலையை பார்த்துட்டே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். சமைக்கிறதுக்குள்ளார வீட்டு வேலையுமே கூட எல்லாம் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்புறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்பாவை கொண்டு போய் விடணும் இல்லையா. ஒரு 11:30 மாதிரி இருக்கும் இப்போ டைமு. அவளுக்கு வந்து 12:30 மணிக்கு பஸ்ஸு. அப்படின்னும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ 1-2 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிட்டோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க. ஆனால் திரும்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவள் திரும்ப ரிட்டன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு அவளை பஸ் ஏற்றிட்டு வந்தேன் நான். சிம்மு வந்து பார்த்திங்கன்னா பழைய சிம்மு அவளுக்கு அங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குதுமா, டவர் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு சிம்மு சேஞ்ச் பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னான்னு சொல்லிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு 1-2 ஸ்நாக்ஸு நட்ஸு அதெல்லாம் காலி ஆகிடுச்சின்னு சொன்னான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே வச்சுன்னு இருந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் விடணும் அப்படின்னும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்க படிக்கணும்ல, படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, படித்து தானே ஆகணும். அதனால் வெளியிலலாம் தங்கி தானே ஆகணும். அதுலேயும் நானே கொஞ்சம் தைரியமான ஆள், ஆனால் என்னை விட தைரியமான ஆள் தான் பாப்பா. அப்படி இருந்தாலும் அவள் பஸ்ஸு ஏறிட்டு கூட பஸ்ஸு ஏறினதுக்கப்புறம் பஸ்க்குள்ளார இருந்துட்டு அம்மா பாய் அம்மா பாயின்னு சொல்லும்போது மனசுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. பாப்பாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு எப்படியாச்சும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தால் நான் எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன். தலைக்காணி எடுத்து போட்டு நல்லா ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு நல்லா படுத்து தூங்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். நான் வந்துட்டு பெட்ஷீட் எடுத்து போட்டு நல்லா போத்திட்டு படுத்துட்டு தூங்கிட்டேன். ஆனால் கதிர் வந்துட்டு என்னம்மா நீ தைக்காமல் என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நானாச்சும் டஸ்டர் தைக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து தைச்சிட்ருக்கான். சண்டே சாட்டர்டே 2 நாளும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அப்படியே ஒரு நன்றியை சொல்லி முடிச்சு